ஒரு கிளி கொலைக்கான முக்கிய சாட்சியா? ஆமாங்க. 2014 ஆக்ராவில் ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு போலீஸ்க்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொன்னது இந்த வீட்டில் வளர்த்த ஒரு கிளி. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா 20th February 2014 இப்போது இந்த சமயத்தில் விஜய் சர்மா அப்படின்றவரும் அவர் ஒய்ஃப் நீலம் சர்மா அப்படின்றவங்களும் வீட்டில் வசிச்சுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் சர்மா அவங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. ஸோ இவங்களும் போகிறாங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வராங்க. அப்படி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் வளர்த்த நாய் ஒன்று இறந்து கிடக்கு. அந்த நாயை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. பொறுமையாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் இறந்து கிடக்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பதட்டம். குழந்தைங்க எல்லாமே அழுகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் புரியலை. அதுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணுறாரு. போலீஸும் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக அவங்களுடைய சடங்குக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் அவருடைய கசின் அவருடைய பையன் அசுதோஷ் அப்படின்றவர் உள்ளே வர்றாரு. அவர் உள்ளே வரும்போது அந்த கிளி அவங்க இறந்ததுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல. ஆக்சுவலி தண்ணி கூட குடிக்கல. ஆனால் அவர் உள்ளே வரும்போது மட்டும் அந்த கிளி ரொம்ப கீச்சுன்னு கத்திருக்கு. என்னடா அவர் வரும்போது எல்லாமே கத்துறதுனால இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு அவங்க உட்காடுறாங்க. அந்த கிளிக்கிட்ட ஒருத்தர் பேராக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி இவங்களா கொலை பண்ணது அப்படின்னு கேட்க, கடைசியில் அசுதோஷ் அப்படின்ற இவர் பேரை சொன்னதுக்கப்புறம் அந்த கிளி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த கிளி இப்போ கத்த ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் இவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்னு கேட்டதுக்கு தலையும் அசைச்சு இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாரும் வெளியில் போனதுக்கப்புறம் இவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க பொருள்லாம் கொள்ளையடிக்க வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்குள்ளே கொள்ளையடிக்க வர்றாரு. எல்லாமே எடுக்கிறார். பொருள்லாம் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த நீலம் சர்மா, அதான் சொன்னால விஜய் சர்மாவோட ஒய்ஃப், அவங்க பார்த்துறாங்க. இவங்க எங்கே நம்மளை சொல்லிவிடுவாங்களோ, நம்மளை மாட்டி விட்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அவர் கொலை பண்ணிவிட்டு வெளில வரும்போது அந்த நாய் வீட்டில் இருக்குது. நாய் எங்கே நம்மளை காட்டி கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுமே கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளியை பார்க்குறாங்க. கிளி இந்த கிளி நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சி அந்த கிளியை எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு அவங்க எல்லோரும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. பட் அந்த விட்டுட்டு போன அந்த கிளி தான் கடைசியில் இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு போலீஸ் வரைக்கும் சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த விஜய் சர்மாவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் விசாரிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு விசாரித்ததில் அவரும் ஒத்துக்கிறார், ஆமாம் நான் கொலை பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொள்ளையடிக்க போகும்போது அவங்க என்னை பார்த்துட்டாங்க, பயத்தில் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்கிறார். ஸோ ஒரு கிளி ஒரு கொலையை எப்படி இது பண்ணியிருக்குன்றத நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.